ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஜவ்வரிசியில் வடை எப்படி செய்வாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி மகா சிவராத்திரி. ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு மகாராஷ்டிராவில் வந்து அன்றைக்கி முழு நாளுமே விரதம் இருப்பாங்க. அன்றைக்கி வந்து ஜவ்வரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜவ்வரிசி, அடுத்து உருளைக்கிழங்கு, அதே மாதிரி சர்க்கரை வேலைக்கிழங்கு, பச்சை மிளகா, நிலக்கடலை, இதை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமோ அதை செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நான் உப்புமாக்காகவும் ஜவ்வரிசி ஊற வச்சுட்டேன் நைட்டே. அதுதான் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து தான் நான் எடுத்து வடைக்கும் செய்ய போகிறேன். ஸோ வடை செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே மசிக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ஜவ்வரிசி போட்டதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லேசாக உடச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து நிறையா செய்ய போகிறதில்ல. ஸோ ஃபார் டேஸ்ட்டுக்காக, ஃபார் சேஞ்சுக்காக மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி டயட்டில் இருக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக லிமிட்டாக தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரே ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் இதுலேருந்து எடுத்துருக்கேன். ஜவ்வரிசி, இந்த ஒரு உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ ஜவ்வரிசி தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 கைப்பிடி எடுத்துருக்கேன். ஸோ சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு கிண்ணம், ஒரு பவுல் வரும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வடை தட்டுற பக்குவத்துக்கு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணதுமே தெரிஞ்சிடும் அந்த ஜவ்வரிசி போதுமா பத்தாதா அப்படின்னு. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாராளமாக ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்குக்கு. ஸோ பாருங்கள், இதுவே நிறையா வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் விரதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் உப்பே வச்சுப்பேன். நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுக்கு செய்கிறோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கவே மாட்டேன். ஸோ உப்பு தேவையான அளவு. காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம வந்து பேஸ்ட்டு அரைச்சி போடலாம், இல்லை பச்சை மிளகா நறுக்கி போடலாம். இப்போ என்கிட்ட பச்சை மிளகா அவைலபிளாக இல்லை, இந்த ஒரே பச்சை மிளகா மட்டும் இருந்தது. ஸோ பச்சை மிளகாவுக்கு பதிலாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகாத்தூள் சேர்த்துட்டு காட்டுறேன். மிளகாத்தூளும் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக, ப்ளஸ் ரொம்ப காரமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா மசிச்சுக்கணும். நமக்கு வடை தட்டுற பக்குவத்துக்கு நமக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கணுங்கிறது அவசியமே இல்லை, கையால் பிசைஞ்சால் போதும். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வடை தட்டுற அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக பிசையணும். ரொம்ப பெருசாக உருளைக்கிழங்கும் இருக்கக்கூடாது. நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே நமக்கு மேஷ் ஆகிடுச்சு. நம்ம வந்து தனியாக மேஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நம்ம ஜவ்வரிசி போட்டு பிசையும் போதே நமக்கு மேஷ் ஆயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல உருண்டை ஷேப்பில் வரும். அப்போ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வடை மாதிரி தட்டிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த காரம் வந்து நமக்கு அதிகமாக தெரியாது. அது மிளகா போட்டாலும் சரி, மிளகாத்தூள் போட்டாலும் சரி. அது வந்து நிலக்கடலை பொடி தான். நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், எண்ணெய் நான் காய வச்சுட்டேன். ஸோ தட்டி போடும்போது காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஹலோ, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பால்ஸ் வந்து நம்ம பருப்பு வடைக்கு வந்து உருட்டி வைப்போம் இல்லையா, உருண்டையாக அது மாதிரி உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு வடை தட்டி காமிச்சிருக்கேன். தட்டும்போது சைடில் வந்து கிராக்ஸ் விழுகும். அந்த கிராக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பார்க்க நல்லாயிருக்கும், ஷேப்பும் நமக்கு வந்து அழகாக கிடைக்கும். இது ஜவ்வரிசிங்கிறதுனால உங்களுக்கு பைண்டிங்கும் சூப்பராக இருக்கும். மேலே நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் விரதத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் விரதத்துக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை, கொத்தமல்லி அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நாங்கள் வந்து விரதத்துக்கு வந்து சேர்க்க மாட்டோம். ஒரு சிலர் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் எங்கள் சைடில் நாங்கள் வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டோம், கொத்தமல்லி சாப்பிட மாட்டோம், அதே மாதிரி ஜீரகம் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் நாங்கள். இது மூணுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ எண்ணெயும் காஞ்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் நைஸாக தட்டி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் போடுங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், இது எண்ணெயில் போட்டாச்சு. போட்டதுமே நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சலசலப்பு வந்து அடங்க ஆரம்பிச்சிடும், ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நமக்கு வேகாது, அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து அந்த பொங்கி வரதெல்லாமே நின்றுச்சு. இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஃப்ரை ஆகணும். ஸோ நான் எடுக்கிற ஸ்டேஜில் காட்டுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும் நமக்கு உள்ள. இந்த வடை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது.
வெளியில் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியே பிடிச்சவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். நான் எடுக்கும்போது காட்டுறேன். அவ்வளோதான், பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ கோல்டன் கலரில் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருக்கு. இப்போ அதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ கேஸ் வந்து கம்மியாக வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு கருகுன மாதிரி ஆகிடும். எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ வடையை எடுத்துகிட்டு மீதி இருந்ததை நான் போட்டுட்டேன். மொத்தம் எனக்கு அந்த ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுக்கு ஒரு 1.5 கிண்ணம் பவுல் ஜவ்வரிசி சேர்த்துருப்பேன் நான். அதுக்கு எனக்கு 9 வடை வந்திருக்கு. இப்போ கேஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் சைடில் எடுத்து விட்டுக்கோங்க, சைடில் ஒட்டியிருந்தா. எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால சட்டுன்னு கொஞ்சம் திருப்பி போட்டு இது பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சைடு மட்டும் ப்ரௌனாக இருக்கும், ஒரு சைடு ஒயிட் கலரில் அப்படியே இருக்கும். நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. பச்சை மிளகா சேர்த்தா ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்குது. வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கும்போது பார்த்து உடைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். இதுவே பச்சை மிளகா சேர்த்தோன்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ஜவ்வரிசி வடை விரதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா அரைச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லை நறுக்கியும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சேர்த்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் பேஷன்ஸோடு வந்து ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ எண்ணெயை நல்லா இழுத்துட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ என்ன நான் எவ்வளோ ஊற்றிருந்தேன்னு தெரியும். ஓரளவு தான் குடிச்சிருக்கு, ரொம்ப அதிகமாக குடிக்கல. இதுக்கு வந்து சைடில் கழிச்சிக்கிறதுக்கு பச்சை மிளகா ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்தேன். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு பச்சை மிளகா நறுக்கி போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். மிளகாயில் நடுவில் கீறிட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ பச்சை மிளகா டைரெக்டாக ஃப்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் கீரல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் லேசாக மேலே சூடாக இருக்கும்போதே உப்பு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி லேசாக உப்பு எடுத்து திருவி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மிளகா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் சைட் டிஷ். உங்களுக்கு வந்து சட்னி எது வேணும்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நிலக்கடலை சட்னியும் செய்யலாம், பட் ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். விரதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால லிமிட்டாக மட்டும்தான். ஸோ இது வந்து நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ரெசிபியும் எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. ஸோ அவங்க சாப்பிட்டா 1-2 அது மாதிரி சாப்பிட்டுப்பாங்க, அவ்வளோதான். அதனால தான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சது. பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்குக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ சூப்பராக வந்திருக்கும் நமக்கு. முதல்ல உடச்சி காமிச்சோம் இல்லையா, இங்கே பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியுதா. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சட்னி நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸும் நீங்கள் போட்டு செய்யலாம். இது விரதத்துக்கு நான் செஞ்சுருக்குது. மறக்காமல் பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.